நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒலிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது மாயை. இந்த மாயை குறித்து இந்து மதம் மிக அதிகமாக பேசுகிறது. மெய்யான அந்த இறைவன் இந்த மாயையை கொன்றே எல்லாத்தையும் படைக்கிறார், மாயையிலிருந்தே எல்லாம் தோற்றமானது அப்படி என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு மாயாவாதிகள், மாயாவாதம் என்ற ஒரு தத்துவமும் இந்த மதத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மாயாவாதம் தான், மாயாயின் வெளிப்பாடு தான் இருள் சம்பந்தமான இந்த பிரபஞ்சம், நீர், நெருப்பு எல்லா இடத்திலும் இந்த ஒன்றையான இறைவன் வெவ்வேறு காட்சியளிக்கிறதுக்கு இந்த மாயை தான் காரணம் என்று இந்து மதம் சொல்கிறது. அந்த எல்லாவற்றின் தோற்றமாக முதலில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுவது அந்த இறைவனுக்கு அடுத்தபடியாக இறைவன் இருக்கிறான், அவனின் வெளிப்பாடாக அவன் பல்வேறு விதமாக காட்சியளிப்பதற்கு இந்த மாயையே காரணம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட மாயை குறித்து மற்ற மதங்கள் என்ன சொல்கின்றன? பைபிள் சொல்கிறது, ஆதியில் இருள் இருந்தது, கடவுள் வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி பைபிள் வசனம் சொல்கிறது. அப்ப முதல்ல இறைவன் இருக்கிறான், அதற்கப்புறம் மாயை இருக்கிறது. அந்த மாயை கொண்டு இறைவனுடைய ஒரு கைப்பாவை, அந்த பிரம்மத்தின் ஒரு சிறு அங்கம் மாயை, அதை கொண்டு இறைவன் எல்லாத்தையும் உண்டாக்குகிறான் அப்படின்னு சொல்லி இந்து மதம் சொல்லுது. அதே கருத்தை தான் கிறிஸ்தவம் சொல்லுது. அந்த மாயை தான் ஆதியில் இறைவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்ற பைபிள், அந்த மாயை என்கிற இருள் இருந்தது, ஒளியை உண்டாக்கினார், ஒளியை உண்டாக்குறார் இறைவன், ஆனா இருள் இருந்தது என்று சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த மாயை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறார்? இஸ்லாம் சொல்லுது, இறைவன் 3 இருள்களில் மனிதனை படைத்தான். 3 இருள்கள்ல தான் படைத்தான். இருள் என்றாலே மாயை தான். இருட்டு, இருள், இரவு இதெல்லாம் மாயின் அடையாளங்கள். அதே போல திருமறை குர்ஆன் சொல்லுது, பகல் இரவு இதில் முதலில் உண்டாக்கப்பட்டது இரவு என்று சொல்லுது. இரவைத்தான் முதல்ல இறைவன் உண்டாக்கினான், அதுக்கப்புறம் தான் பகலை உண்டாக்கினான்னு சொல்லுது. அதுதான் மாயை தான் முதல்ல உண்டாக்கப்பட்டது, அதுல இருந்தா மற்ற எல்லாம் அப்படின்னு சொல்லுது. எல்லாம் இந்த 3 மத வேதங்களும் சொல்லக்கூடியது இந்த மாயை குறித்து பேசுகிறது. இந்த மாயை முன்னாடியே இருந்தது என்று சொல்லி கிறிஸ்தவன் சொல்கிறது. இந்து மதம் ஆதியில இருக்கக்கூடியது, எப்பவுமே நம்மளை மாயை வலையில இந்த உலகத்துல எல்லாமே நம்மளுக்கு காட்சிப்படுத்துற இந்த மாயை தான். எல்லாம் மாயம்பாங்க இந்த மதத்துல, எல்லாமே மாயேப்பா அப்படின்னு, மாயா மாயா அப்படின்னு சொல்லுதாங்கல்ல, எல்லாமே அந்த மாயை. அதுதான் கிறிஸ்தவம் சொல்லுது. இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுது. இஸ்லாம்ல என்னது? இறைவன் முதல்ல இரவை உண்டாக்கினார், பிறகு பகலை உண்டாக்கினார். அந்த முதல்ல உண்டாக்குறது என்னது? அந்த இருள் சார்ந்த விஷயம் தான் உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லி இறைவன் தெளிவாக சொல்றாரு. இவ்வாறு அந்த 3 மதங்களும் இந்த ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றன. பல விஷயங்களில் ஒன்றுபட்டு நிற்கிறது. இந்த மாயை என்கிற கூற்றையும் ஒன்றுபட்டு நிற்கிறது. மற்ற மதங்களில் அந்த ஒரு வார்த்தையுடன் அது கடந்து செல்கிறது. ஆனால் இந்து மதத்தில் அந்த மாயையே பல பிரிவுகளாக பிரித்து, சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படின்னு சொல்லி மாயையே பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதற்குள்ள அந்த மாயை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரம் தொடங்கி மாயையின் சக்திகளை பெறக்கூடிய மந்திரம் வரைக்கும் இந்த மதத்தில் இருக்கிற எல்லா அந்த ஒரு PhD லெவல், அதாவது ஒரு டாக்டரேட் வாங்குற ஒரு நிலைமை இந்த மாயை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம் இந்து மதத்தில் இருக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதில் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்து மதத்தை அறிந்தால் தான் அறிய முடியும். மற்ற மதங்கள் அது ஒரு கோடுகேடாகத்தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்து மதத்தில் நிறைய வேதங்கள், நிறைய தகவல்கள் எல்லாமே களஞ்சியமாய் கொட்டி கிடங்க, ஒரு கடல் மாதிரி. அதை நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி அறியணும்னாலும் எல்லா வேதங்களையும் எடுத்துக்கலாம். கிறிஸ்தவம், இஸ்லாமில் எடுத்தாலும் அதில் ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது ஒரு சூத்திரம் மாதிரி இருக்கும். கிறிஸ்தவ, முஸ்லீம் வேதங்களும் ஒரு சூத்திரம், அதனுடைய விலாவாரியான அந்த நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்து மதத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் அதனுடைய உண்மைகள் தெரியும். அதே போல் இந்த மாயை குறித்தும் அப்படித்தான். மாயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்து மதத்தில் தான் நீங்கள் மிக அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இறைவன் இந்து மதத்தில் நிறைய மாயை குறித்தான தகவல்களை கொடுத்திருக்கிறான். இவ்வாறு 3 மதங்களும் இந்த மாயை குறித்து பேசுகின்றன. இந்து மதம் மட்டும்தான் பேசுகிறது அப்படி என்ற ஒரு எண்ணத்தை உடைப்பதற்காக இந்த பதிவின் மூலம் இறைவனின் குரலாய் நாங்கள் ஒலிக்கிறோம். இந்த மாயையான உலகத்தில் இருந்து நாம் வெளிப்படுவதற்கு அந்த இறைவன், அந்த பரம்பொருள், அந்த பிரம்மம், அந்த அல்லாஹ், அந்த தேவன், அந்த சிவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறது.
உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான் அப்படின்னு திருமறை குர்ஆன் சொன்னபடி எல்லா இறைவனும் ஒரே இறைவன் தான். அவன் வழங்கிய இந்த அற்புதமான வாழ்வை நல்லபடியாக பயன்படுத்தி நாம் உய்ய அந்த இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்.